ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் மைக்ரோசாஃப்ட்டோட ஒரு ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். சர்ஃபேஸ் அப்படிங்கிற இந்த வகையான சேனல் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைக்ரோசாஃப்ட்டோட ப்ராடக்ட்லாம் நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம்னு என்றைக்குமே நினச்சி கூட பார்த்ததில்ல. ஏன்னா நம்ம சேனலில் வந்து பட்ஜெட் அப்படிங்கிற விஷயம் வந்து பெரிய விஷயமா இருந்தது. ஸோ ஃப்ரெண்டோட ஹெல்ப்பால் தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கான அழகான ஸ்டைலர் இருக்குது. பாட்டமில் இதுக்கான சில டூல்ஸும் இருக்குது. அதாவது டூல்ஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வகையான இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த வகையான பென் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்மளால் வந்து ஸ்டைலர் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. இதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதை நம்ம ப்ராப்பராக ரீட் பண்ணால் மட்டும்தான், ஓரளவுக்கு அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலை படித்தா மட்டும்தான் தெரியும். ஏன்னா ரொம்பவே பிளைனாக இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு சந்தேகம் கண்டிப்பாக வரும். அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இதை ரீட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணது 2018. 2018 லான்ச் பண்ணாலே இந்த பென்னுக்குள்ளே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. நான் அதையுமே சொல்கிறேன். ஸோ இது மேனுஃபேக்சர் பண்ணப்படுறது 2018 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு தென் இதுக்குள்ளே இருக்க ப்ராப்ளத்தையும் நான் சொல்கிறேன். ஸோ ரொம்பவே அழகாக ஸ்லீக்காக எல்லாமே வருது. இந்த பேக்கேஜிங்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதோட டிப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மாற்றிக்கிற ரேஞ்சில் தான் இருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரோக் ஆகிடுச்சு அப்படின்னா மாற்றிக்கலாம். ஸோ ஒரு க்ளீனான யூஐக்கான ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் ஆப்பிளில் எப்படி இருக்கோ அதேமாதிரி மைக்ரோசாஃப்ட்லேயும் இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா இதோட பட்ஜெட் அந்த அளவுக்கு இருக்கும். எஸ், நார்மலாக ஏழைப்பாளைங்க வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் சொல்ல முடியும். ஆனாலும் இது ஓல்டர் ரேஞ்சில் வாங்கினால இதோட ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நான் இதை வந்து ப்ராடக்ட் செக்ஷனில் டேக் பண்ணுறேன். முடிஞ்சால் வாங்கிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட ரேப்பரை வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ அவ்வளோ ஜாலியாக இருக்குது. அந்த அன்பாக்சிங் எப்போவுமே ஜாலியாக தான் இருக்கும் போல் இருக்குது. ஸோ ரேப்பரை எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிட்டு ஸ்லீக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது ஒரு மைக்ரோசாஃப்ட்டோட சர்ஃபேஸ் ஸ்டைலர். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட்டோட எல்லா வகையான டிவைஸ்லையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்டைலர் யூஸ் பண்ணுறீங்களே அதை விட பார்த்தீங்கன்னா இது 10 மடங்கு அட்வான்ஸான ஃபீச்சர் உள்ளே வந்து இருக்கும். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் பேட்டரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதை ரீசார்ஜ் பண்ண முடியாது. இதை வந்து ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செல் மூலியமாக தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். டாப்பில் கேப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4A அப்படிங்கிற பேட்டரி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா AAA பேட்டரி இல்லை, AAA மறந்துடுங்க, இது 4A. மற்ற பேட்டரிஸை கம்பேர் பண்ணும்போது இது ஸ்லிம்மஸ்ட்டாக இருக்கும். இதை பற்றியும் நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். இதில் தான் பிரச்சனையே இருக்குது. என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இதை நார்மலாக வச்சுட்டா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரீசார்ஜபிள் இல்லை. நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த பேட்டரி முடிஞ்சிச்சுன்னா அகெயின் பார்த்தீங்கன்னா நியூவான பேட்டரி மட்டும் தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவுமே ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வரும். இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் ஆண்ட்ராய்டு மொபைலில் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்டோட சர்ஃபேஸ் அப்படிங்கிற இந்த வகையான ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான். ஆனால் இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா மைக்ரோசாஃப்ட்டோட 2 மியூசிக் டிவைஸுக்கு மட்டும் தான் சப்போர்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. அவங்க இயர்பட்ஸ் ஆகட்டும், அவங்களோட ஹெட்செட் ஆகட்டும், இதுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஆனாலும் கனெக்ட் ஆகும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி இது ஒரு ஸ்பெசிஃபிக் டிவைஸாக ஷோ பண்ணாது. அவங்க எப்போ தான் அப்டேட் பண்ணுவாங்களோ அப்படின்னு இருக்குது. இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குன்னு சொன்னா இல்லையா, இது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணது 2018. 2018லேருந்து இப்போ கணக்கு வச்சு பார்த்தா எத்தனை வருஷம் மாறிடுச்சு. இத்தனை வருஷமாக இதுக்குள்ளே பேட்ரி இருந்தனால இது ட்ரைன் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேட்ரி ஒர்க் ஆகலை. ஆனால் இதை நியூவாக வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது சூப்பராக ஒர்க் ஆகும். லெட்ஸ் ஹோப். ஸோ அதனால் நியூவஸ்ட் பேட்ரி இப்போ நம்மள்ட்ட இல்லை. 4Aலாம் நம்மள்ட்ட சுத்தமாக இல்லை. ஏன்னா இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற பேட்ரி இல்லை, ரொம்பவே ரேர் யூசேஜ் தான். ஸோ நாமளாக முன்ன சொன்னோம் இல்லையா, AAAக்கும் 4Aவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதோட திக்னஸ் பாருங்கள், ஏதோ ஸ்லேட் பல்ப மாதிரி இருக்குது. இது பார்க்கறதுக்கு சாக் பீஸ் ஆட்டம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த 4A பேட்டரி நம்ம வாங்கிட்டு தான் பார்த்திங்கன்னா இதோட அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லலாம். டாப்பில் 7 செகண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணோடனே ப்ளூடூத்தோட கனெக்டிவிட்டிக்கு இது வந்து நார்மலாக டேர்ன் ஆன் ஆகிருக்கணும். இதில் ஒரு லைட்டுமே பிளிங்க் ஆகும். நியூ பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணோடனே இதுக்கான வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றம் நடக்கட்டும்.